Daily. Taste the Daily. பூந்தோட்ட விவசாயத்திற்கு அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் சந்தைக்கடை மைதானத்தில் முப்பெரும் உழவர் பெருந்தலைவர் விவசாயிகள் சங்கம் சார்பில் உழவர் தியாகிகள் தின விழா வீரவணக்க நாள் என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் விவசாயிகள் பெருந்தலைவர் நாராயணசாமி உருவப்படத்திற்கு விவசாயிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முப்பெரும் உழவர் பெருந்தலைவர் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் கொளத்தூர் வெங்கடேசன், தென்பெண்ணை பாலாறு ஆறுகளை இணைக்க அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் திமுக அரசு அத்திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ள நிலையில் அவற்றை உடனே செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பூந்தோட்ட விவசாயிகளுக்கு மின் கட்டணத்துக்கு கட்டுவதை முடியாத காரணத்தால் அதை இலவச மின்சாரமாக மாற்ற வேண்டும் தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறேன். தென்பெண்ணை பாலாறு 2019 ஆண்டு 647 கோடி அரசு நிர்ணயித்தது. அதை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. உடனடியாக அது தென்பெண்ணை பாலாறு திட்டத்தை விரிவாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து செப்பனிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கொடைக்கானலில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை 24 மணி நேரத்திலேயே பெயர்ந்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி செல்லும் சாலையில் இருந்து அப்பர் லேக் வியூ வரை புதிதாக அமைக்கப்பட்ட சாலை அப்படியே பெயர்ந்து வருவதாகவும் ஆங்காங்கே கற்கள் தனியாக பிரிந்து மிகவும் சேதமடைந்து இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக ஆட்சியில் இதுபோன்ற அவலங்கள் நடைபெறவில்லை என்றால்தான் அதிசயம் என்று விமர்சித்துள்ள மக்கள் இதுதான் கமிஷன் கலெக்ஷனுக்கு பெயர் போன ஆட்சி என்றும் சாடியுள்ளனர். அப்சர்வேட்டரி பகுதியில் வசித்து வருகிறேன். நேற்று முன்தினம் அப்சர்வேட்டரியின் அப்பர் லேக் குறுக்கு சாலை அமைக்கப்பட்ட ஒரு நாளில் காலில் தேய்த்தால் கூட மணல் போல உதிர்ந்து வரும் தார் சாலையாக உள்ளது. அந்த சாலையை ஒரு நாளைக்கு சுற்றுலா வாகனங்களும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயணிக்கும் ரோடாக உள்ளது. அதில் பள்ளி வாகனங்கள் அடிக்கடி சென்று வரும் ரோடு. அந்த ரோட்டில் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது என்று நகர்மன்றத்தில் முறையிட்டோம். அதன் பயனாக எங்களுக்கு ரோடு அமைத்து தரப்பட்டது. ஆனால் ஒரு நாளில் அந்த ரோடு மோசமாக உள்ளது.